பேசலாம். இன்னைக்கு சோசியல் மீடியால அதிகமா ட்ரெண்ட் ஆகிட்டு வர விஷயம் மத போதகர் ஜான் ஜபராஜ் கைது. பாருங்க, ஒரு போதகர் ரொம்பவும் வளர்ந்துட்டாங்க, ரொம்ப பிரபல்யம் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க மூலமா அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான ஒரு காரியங்கள் இருக்குது. இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா மற்றவர்கள் என்ன பண்றாங்கன்னா நிறைய குறை சொல்றாங்க. ஜான் ஜபராஜ் பாஸ்டர் அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, ஆமா அவங்களோட ஃபுல்லா லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு இது பண்றாங்க, அது பண்றாங்க. இப்ப பாருங்க, பழைய காலத்துல ஒயிட் ஃபிலிம் வச்சுதான் படமே ஓட்டுனாங்க. அதே மாதிரி இப்ப உள்ள யூத்துக்கெல்லாம் பிடிக்குமானா கிடையாது. அந்தந்த ட்ரெண்டுக்கு தக்க அவங்க மாறிக்கிறாங்க. இப்போ பைபிள்ல சொல்லியிருக்குதா, நீங்க இது மாதிரி பிளாக் ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது, ஸ்டேஜ்ல எல்லாம் கலர் லைட்ஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா இதெல்லாம் ஒரு காரணமா சொல்லி ஒருத்தவங்கள காயப்படுத்துறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? அதாவது ஒவ்வொருத்தவங்களுடைய சூழ்நிலையில நின்னு பார்த்தா தான் அவங்களுடைய பிரச்சனை என்னங்கிறது நமக்கு தெரியும், அவங்களுடைய மனநிலை என்னங்கிறது நமக்கு புரியும். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மேலோட்டமா பார்த்துட்டு ஒருத்தவங்களை விமர்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் கஷ்டமான ஒரு காரியம். அது மிகவும் ரொம்ப வருந்தத்தக்க ஒரு தப்பான ஒரு கேவலமான காரியமா தான் இருக்கும். பாருங்க, இவர் என்ன தப்பு செஞ்சாரு செய்யலைங்கிறது அவருக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. அடிக்கப்படுகிற ஆட்டை போல என்ன பண்றாரு, போலீஸ்காரங்க கூட்டிட்டு போகும்போது அந்த ஊழியக்காரனுடைய மன நிலைமையை நீங்க புரிஞ்சீங்கன்னா தெரியும், அவ்வளவு வேதனையா இருக்கும். அநேகருக்கு சாட்சியாக நின்ன ஒரு மனுஷன் மத்தவங்களுக்கு முன்பதாக சாட்சியை இழந்து நிற்கும் போது அவனுடைய மனசு எப்படி கஷ்டப்படும் அப்படிங்கிறது உண்மைக்கே ஒரு தேவனை நல்லா அறிஞ்ச ஒரு விசுவாசிக்கோ ஒரு நல்ல தேவ மனிதனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால யாரும் என்ன பண்ணாதீங்கன்னா, ஒருத்தவங்களுடைய தவறை சுட்டி காட்டுறது வேற, ஆனா அந்த தவறையே நம்ம பெருசா மாத்துறது வேற. தயவு செஞ்சு அப்படிப்பட்ட காரியத்தை விட்டு விடுங்க.